வெல்கம் டு துபாய். ஸோ ஜோ, என்ன இது டமாக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க? சார் டமாக் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டவுன் ஹவுசஸ் அண்ட் வில்லாஸில் வந்து தே ஆர் த பெஸ்ட் ஒன் சார். ஓகே. ஆமாம். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்யூனிட்டி பில்டர்ஸ். அவங்க அரௌண்ட் 8,000 ஃபேமிலிஸ் கிட்ட இருக்கா. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா சார் 5 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு மெய்ட் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் ரூம். ஓகே. டியூவல் லிவிங் ரூம் விச் இஸ் கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். ஸோ மெயினாக வந்து இந்த இடத்தோட மேசிவ்னஸ் காமிக்கிறது நான் இப்படி போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமு. அப்படியே போனோன்னா உள்ளார அப்படியே நடந்து போகிறது பாருங்கள். எனக்கு இது ஃபீல் பண்ணுறது நீங்கள் கேமராவில் ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. புல்ல இருக்குது, நல்லா இருக்குது இந்த இடம்லாம். ஸோ டமாக் வில்லாஸோட ஒரு ஷோ வில்லா தான் இப்போ இங்கே பார்க்க வந்திருக்கோம். இது ஃபுல்லாக வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு துபாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டமாக் வில்லாஸ். டமாக் அப்படிம்பாங்க. இது வந்து டமாக் ட்ரம்ப் வில்லாஸ் அப்படின்றாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்யூனிட்டி பில்டர்ஸ். அவங்க அரௌண்ட் 8,000 ஃபேமிலிஸ் கிட்ட இருக்கா. அவங்களோட ஒரு ஷோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஒரு ஷோ வில்லாவில் வந்திருக்கோம். ஒரு ஹவுஸ் டூர் மாதிரி ஒரு வில்லா டூர் பண்ண போகிறேன். ஆனால் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ், இவங்க வந்து டமாக் இது ப்ராப்பர்ட்டி பில்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க எப்படி பில்ட் பண்ணுறாங்க? இவங்க மெயினாக வந்து தே ஆர் லைக் நோன் ஃபார் பில்டிங் கம்யூனிட்டிஸ். இது வரைக்கும் 8,000 ஃபேமிலிஸ் கிட்ட இருக்காங்களா இங்கே. அது மட்டும் இல்லை 35,000 யூனிட்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நான் கரெக்டாக கேட்குறது வந்து வேறு யார்கிட்டும் இல்லை, நம்ம ஜோ. எப்படி இங்கே ஜோ? நல்லா இருக்கு சார். ஸோ எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ஜோ, நீங்கள் இப்போ முன்னாடி இருக்க எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்து டமாக் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காரு. ஸோ ஜோ, என்ன இது டமாக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க? சார் டமாக் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டவுன் ஹவுசஸ் அண்ட் வில்லாஸில் வந்து தே ஆர் த பெஸ்ட் ஒன் சார். ஓகே. ஆமாம். கம்யூனிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டியாக அவங்க பில்ட் பண்ணுவாங்க சார். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ட்ரம்ப் வில்லாஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம் சார். அது வந்து நம்ம கோல்ஃப் வியூவில் இருக்குது நமக்கு. ஓகே. இந்த வில்லா பார்த்தீங்கன்னா சார் 5 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு மெய்ட் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் ரூம். ஓகே. டியூவல் லிவிங் ரூம் விச் இஸ் கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். ஃபைன். ஸோ இதை பற்றி நம்ம இது ஃபுல்லாக கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு வில்லா டூர் மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா இது பண்ணுவோம். எனக்கு ஃபுல்லாக ஒரு ரூமாக காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ட்ரின்னு சொல்லும்போது நம்ம இங்கேருந்து வரோம். 2 என்ட்ரி கொடுக்குறீங்க. ஒன்று வந்து இது ஒரு மெயின் என்ட்ரி. கரெக்ட் சார். இங்கேருந்து தான் உள்ளார வராங்க. ஸோ இங்கே எமிராட்டிஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா 2 என்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக ஃபேமிலி அண்ட் லேடிஸ்லாம் இதுக்குள்ளாரே வராது. அதே வந்து ஜென்ட்ஸ் வரணும்னா ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட். ஓகே. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரி. இங்கேருந்து தான் மென் வருவாங்க. ஓகே. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு, இது எல்லாமே ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 2 கார் பார்க்கலாம், 4 கூட கார் பார்க் பண்ணிக்கலாம். 4 கார் பார்க் பண்ணிக்கலாம். சரி. ஸோ இங்கே வந்தாங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க? இதுதான் ஆஃபீஸ் ரூம். ஓகே. ஜென்ரலாக வந்து அரபிக் ட்ரெடிஷன் படி பார்த்தீங்கன்னா சார் லேடிஸ்க்கு தனி என்ட்ரி, ஜென்ஸுக்கு தனி என்ட்ரி இருக்கும் சார். ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து எல்லாரையும் அலோவ் பண்ண ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி சைடுன்ற லிவிங் சைடுன்றது தனியாகவும் விசிட்டர் சைடு தனியாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த 2 என்ட்ரி கான்செப்ட். சூப்பர். ஸோ இன்கேஸ் நம்ம இந்த வில்லா எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் அஸ் என்ன சொல்றது, ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குல்ல, ஆர் விசிட்டர்ஸ் ரூம் ஆர் பெட்ரூமா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அம்மா அப்பாலாம் வராங்கன்னா அவங்களை கீழே தங்க வைக்கணும்னா இங்கே வந்து சூப்பரா என்ன அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. பவுடர் ரூம் தனியாகவும் இருக்கு. ஓகே. அது என்ன ரூம் பேர்? பவுடர் ரூம் சொல்லுவாங்க. பவுடர் ரூம். ஆமா. வார்ட்ரோப். ஓகே. வார்ட்ரோப் பவுடர் ரூம். ஓகே. ஓகே. ஓ, குட்டிக்குற பவுடர் வச்சுக்க மாதிரியா? சரி. ஸோ இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஒரு வார்ட்ரோப் ரூம் மாதிரி குட்டியாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரெடியாக இருக்கு. ஆமாம் சார். எல்லாமே இன்பில்ட் வார்ட்ரோப். இன்பில்ட். ஓகே. இது என்ன? அட்டாச் வாஷ்ரூம் சார். அட்டாச் வாஷ்ரூம். ஆமாம். பாத்ரூம் அதாவது ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனியாக இருக்கும். ஓகே. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி தனியாகவே இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம். சப்போஸ் 2 பேர் அம்மா அப்பாவுக்கு இங்கே தங்க வச்சுக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெட்ரூமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக அரபிக் கான்செப்ட் வந்து இது மென்ஸ் ரூம். மென்ஸ் கேதர் ஆகிற ஏரியா. அந்த டேர்ம் என்ன சொன்னீங்க? மஜ்லிஸ். மென்ஸ் மஜ்லிஸ். சூப்பர். இங்கே மெய்ட் ரூம் இருக்கு. கரெக்ட். கரெக்டா? ஆமாம். ஸோ இதுக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் கிளீனிங்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஸோ வாஷிங் மிஷின் இருக்குது.
அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சர்வெண்ட்டுக்கு ஒரு இது மெய்ட் ரூம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஒரு குட்டி மெய்ட் ரூம் வித் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். இங்கே ஒரு காமன் இது இருக்கு பாத்ரூம். ஸோ டாய்லெட் மட்டும் இருக்குது. அப்படி வந்தீங்கன்னா இது காமன் டாய்லெட்டு. இந்த இடம் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம ஆளுங்களாம் இங்கே இருந்த சாமி ரூம் வச்சுக்குவாங்க. நம்ம ஆளுங்க பண்ணணும்னா என்னன்னாலும் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஷூராக்லாம் இந்த பக்கம் வந்துடும்ல அப்படியே. ஸோ நம்ம வந்து எமிராட்டி இந்த இங்கே லோக்கலாக இருக்கவங்களை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு இந்தியனாக வாங்கினா இதை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயினாக உள்ளார என்ட்ரன்ஸ் பார்த்தோம், ஒரு மஜரிஸ் பார்த்துட்டோம். இது 2வது மஜரிஸ். இது வந்து மெயினாக வந்து கொஞ்சம் வந்து ப்ரைவேட்டானது, ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுறது. ஓகே. ஸோ நம்ம மக்கள் வந்ததுன்னா இங்கே ஒரு இதாக பண்ணிக்கலாம், ஒரு டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு மீன் தொட்டி வச்சுட்டு அப்படியே வந்து க்ரீனரி போட்டு ஒரு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன உள்ளார இங்கே என்ன வருது? லிவிங் ரூம் சார். லிவிங் ரூம். ஓகே. ஸோ லிவிங் ரூம் அட்டாச் வித் டைனிங் ரூம். ஓகே. ஸோ இதில் மெயின் திங் பார்த்தீங்கன்னா சார் கிச்சன் சார். ஓகே. கிச்சன் வந்து எப்பயுமே வந்து 2 என்ட்ரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ், இது வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் வேணும்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ஒரு டோர் வேணாலும் போட்டுக்கலாம். சரி. ஓகே. ஏன்னா வந்து இங்கே அரபிக் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு ஹேவ் த ப்ரைவேட். ஓகே. லேடிஸ் வந்து குக் பண்ணிட்டு இப்படி சர்வ் பண்ணிட்டு அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. டேரக்டாக பெட்ரூம்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மாடல் கிச்சன், மாடுலர் கிச்சன். ஸோ இது ஓல்டு மாடல்ன்றதுனால சைஸஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. வர்ற புது வில்லாஸ் வந்து பிகர் இன் சைஸ் சார். சூப்பர். கன்வெர்ட்டபிள் வில்லாஸ் இருக்கு. ஓகே. நீங்க 4 பெட்ரூம் வாங்கிட்டு 5 பெட்ரூம் 6 பெட்ரூம் ஆக்கணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைனிங்லாம் இத்தனை பேர் உட்கார்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஒரு இடம் இல்லை. அதுதான் எனக்கு வந்து இங்கே வர வில்லாஸ்லாம் ஹெட்ரூம் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஹெட்ரூம், நல்ல ஸ்பேஷியஸ் பிளேஸு. உள்ளார உட்காரும்போது வந்து என்னதான் வெளியில் வெயில் அடித்தாலும் உள்ளார ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. இதே மாதிரி தான் எல்லாமே பில்டெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஆமாம் சார். ஒரு விஷயமும் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல சார். கரெக்ட் சார். அதே மாதிரி நமக்கு வந்து சுற்றி இடமும் இருக்குது. ஆமாம். உங்களுக்கு இட் கம்ஸ் வித் இன்டோர் கார்டன். ஓகே. நீங்கள் கசிப்பு போட்டு இந்த பக்கம் இது நீங்க ஸ்விமிங் பூல் கூட இது வச்சுக்கலாம்ல இந்த பக்கம். ஓகே ஃபைன். சோ ஸ்விமிங் பூல் பண்ணலாம். இப்போதைக்கு டெக்கிங் பண்ணிருக்காங்க. டெக்கிங் இல்லாம அது வந்து நம்ம ஸ்விமிங் பூல் வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து இதுக்கு பின்னாடியே வந்து கோல்ஃப் கோர்ஸ் நம்ம வந்து அதே லாஸ்ட் டைம் நம்ம பேசின மாதிரி ஒரு கோல்ஃப் ஹாலிடேன்னு வந்தாங்கன்னா இங்க வந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கும், அது வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து நீங்க ஒரு ரெண்டலாவோ ஒரு ஏர்பிஎன்பியோ கொடுக்கும்போது இது ஹாலிடே சூப்பரா போகும்ல. சூப்பர் வாங்க. ஸோ இங்கே இந்த ஓப்பனிங் சொன்னீங்க, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரி இருக்கு. நீங்கள் உட்காந்துட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப கச்சிதமாக இருக்குல்ல ஒரு கிச்சன். நல்ல லைட்டிங், ஃபுல்லி எக்யூப்டு கிச்சன் சார். ஃபைன். ஆமாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஷ் வாஷர்லேருந்து ஓவன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அதே மாதிரி எக்ஸப்ட் கட்லரிஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துடும். ஃபைன். சூப்பர். அது சாப்பாடை தவிர வேற எல்லாமே வந்துடும்ல. கரெக்ட் சார். அருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி காம்பேக்டாக இருக்குது, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி நல்ல குக்கிங் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு சிம்னிலேருந்து எல்லாமே வந்துடும் சார். சூப்பர். அருமை. ஸோ இது கீழே எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மாடிக்கு போகிறோம்னா மாடியில் வந்து 4 பெட்ரூம் இருக்குது சார். ஸோ மெயினாக வந்து இந்த இடத்தோட மேசிவ்னஸ் காமிக்கிறது நான் இப்படி போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமு. அப்படியே போனோன்னா உள்ளார அப்படியே நடந்து போகிறது பாருங்கள். எனக்கு இது ஃபீல் பண்ணுறது நீங்கள் கேமராவில் ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. புல் அரிக்குது. நல்லா இருக்குது. இந்த இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு 4 பெட்ரூம் இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் நேச்சுரல் லைட்டிங் தான். உள்ளார ஃபுல்லாக அருமையாக இருக்குது. ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரம்ப் வில்லா, டமாக் ட்ரம்ப் வில்லாங்கிறாங்க. ஸோ இதோட டிசைனிங் எல்லாமே அங்கேருந்து வந்திருக்கா. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் அப்புறமா கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து ட்ரம்ப் வில்லான்னு சொன்னதுக்கு வந்து டிசைன்லேயோ ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் வித் ட்ரம்ப் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். திருப்பி பாருங்கள், ஜோ இங்கே இருக்காரு. இங்கே இது என்ன பண்ணியிருக்காங்க இங்கே சார்? இங்கே மேலே இருக்கிறது மஜலிஸ் சார். இது வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா. ஓகே. ஆமாம். ஸோ செகண்ட் ஹால் இன் லெவல் 1. சூப்பர். ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் கண்ணாடியிலே பண்ணியிருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட்லி. ஆமாம் சார். நல்ல பெரிய என்னென்ன மெயினாக நேச்சுரல் லைட் நிறையா வந்துட்டு நிறையாவில். ஆமாம். ஸோ இது லோ ரைஸ், ஏன்னா உங்களுக்கு சுற்றி இடம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லாயிருக்கும் சார். இல்லை அது இல்லாமல் இங்கே ஹை ரைஸ் பில்டிங்கே உங்களுக்கு சுற்றி கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸிங்கும் கொடுத்துருக்காங்களே. ஆமாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் பின்னாடியாக தான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வில்லாக்கு சைட்லலாம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
அதனால உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நேச்சுரல் லைட் வந்து சூப்பராக இருந்துகிட்டே இருக்கு. கரெக்ட் சார். ஸோ இங்கே வந்து இப்போ எல்லாரும் மேலே டாப் லெவலுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பெட்ரூமே காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் ஆரம்பிக்கலாம். மாஸ்டர் ஸ்பேஸ் இது. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் மாஸ்டர் வாஷ்ரூம் சார். வாஷ்ரூம் உங்களுக்கு தனியாக பால்கனி கிடச்சிரும். ஸோ இந்த பால்கனி வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் உங்களோட ஓன் கசிபோ, உங்களுடைய பேக் யார்டு கார்டன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சார். அருமை. ஆமாம். ஸோ அடுத்த பெட்ரூம் வந்து ஃபேஸிங் கால்ஃப் சைட் சார். கால்ஃப் சைடு. இது வந்து ஃபுல்லாக கார்டன் சைடு. இங்கே வந்து உங்களுக்கு இது போகல கால்ஃப் வருமா இல்லை? கால்ஃப் வியூ கிடைக்கும். கால்ஃப் வியூ கிடைக்குமே தான். அது வாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த கால்ஃப் கோர்ட்ஸோட வியூ கிடைக்குது. அதே மாதிரி டமாக்கோட வந்து டவர்ஸ்லாம் இங்கே இருக்குது பின்னாடி. இங்கேன்னு சொன்னார் ஒரு கார்டன் வியூவும் கிடைக்குன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் கார்டன் இருக்குது. சரியாக இருக்குது வியூ. கீழே பாருங்கள் டெக்கிங்லாம் போட்டிருக்காங்க. இதில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கூட வச்சுக்கலாம். அது நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அந்த ஏரியாவில். ஸோ இதோட மாஸ்டர் பெட்ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து நம்ம டெஃபினட்டாக தலைகீழ நின்னாலும் வந்து யூகேல ரொம்ப கஷ்டம் இது கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் பார்க்க முடியுமா? என்ன ஸ்பேஸ் பாருங்க. இல்லை? ஆமாம் சார். நல்ல இது இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சாலே ஃபுல்லாக பாத்ரூம் தான். இது வந்து சில பேர் வந்து இந்த சைஸ் வேண்டாம்னா பெட்ரூமை இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக கன்வெர்ட்டபிள். கன்வெர்ட் பண்ணி இது ஏற்கனவே இருக்குது. பட் புதுசாக பண்ணும்போது அந்த கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆமாம். இது வந்து வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரிச்சிருப்பாங்க சார். ஓகே. இந்த கிளாஸ் எதுக்குன்னா இது வெட் ஏரியா. ஓகே. ஸோ இது வந்து ட்ரை ஏரியா. இது வந்து வாட்ரோப் ரூம், பவுடர் ரூம். சேம் பவுடர் ரூம். ஆமாம். இது ஃபுல்லாக வெட் ஏரியா. அதில் மட்டும் இல்லை டாய்லெட்ஸ் இங்கே. ஆமாம். ப்ளஸ் இது பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வாக்கின் நம்ம ஷவர்லாம் இருக்குது. அப்படியே வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசினும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. டபுள் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் டபுளாக வச்சுருக்காங்க. அதில் அங்கே ஒன்றுக்கே ரொம்ப இது வேணும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக வார்ட்ரோபு. இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஏரியா. அங்கேருந்து குளிச்சுட்டு வந்தீங்களா, ட்ரெஸ்ஸை மாற்றினீங்களா, அப்படி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கே இருக்குது நல்ல ஸ்பேஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து பசங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு. இது ஃபார் த கிட்ஸ். ஆமாம். எல்லாமே வந்து எப்பயும் ஆன் ஸ்வீட் ஒன்று இருக்குது இல்லை? ப்ளஸ் ஒரு பால்கனி அதுக்கு தனியாக அட்டாச் பால்கனி இருக்குது. நல்ல ஸ்பேஸ் ஓகே. சூப்பர். இதெல்லாம் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஷேப்ஸில் இருக்குல்ல? ஆமாம் சார், சிமிலர் சார். இது வந்து கெஸ்ட் ரூமாகவும் வச்சுக்கலாம் நீங்கள். கெஸ்ட் ரூமாகவும் வச்சுக்கலாம். ஆமாம். ஸோ இது வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இது ஃப்ரண்ட்டில் வில்லாவோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஸோ இது கெஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை வியூ. ஆமாம். ரோட்டை தான் பார்க்குறது. அது இது கொடுத்துடலாம். சூப்பர். அதே மாதிரி ஒரு இது வாஷ்ரூம் அண்ட் அங்கே டாய்லெட் இருக்குல்ல? இதுவும் உள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான். நல்ல பெரிய சைஸில். அண்ட் திஸ் இஸ் ஃபைனல் ரூம். இது இப்போ எவ்வளோ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது சார்? கரண்ட்டாக இப்போ இந்த வில்லா ஃபார் சேல் சார் 19 மில்லியன். 19 மில்லியன் திரம். ஆமாம் திரம். இது வந்து ஃபார் சேல். இப்போ கரண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ வயலட்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட். இப்போ லான்ச் வந்து 18th சார். ஓகே. கம்மிங் 18th. ஸோ எப்போயுமே லான்ச் ப்ரைஸஸ் வந்து டமாக்குக்கு வந்து எப்போவுமே வில்லாஸ் அண்ட் டவுன் ஹவுசஸ் வந்து எப்போயுமே டிமாண்டில் இருக்கும் சார். அப்போ லான்ச்சில் வந்து என்ன பண்ணுவாங்க, இஓஐன்ற கான்செப்டில் வந்து நம்ம டோக்கன் போட்டு புக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு யூனிட் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு பிடிச்சா அதை எடுத்துக்கலாம். ஓகே. வேணாம் அப்படின்னா தான் அது மெயின் அவைலபிலிட்டிக்கே போகும். ஃபைன். ஓகே. ஸோ அதுலேயும் உங்களுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி நீங்கள் ஏர்லியாகவே வந்துட்டா நம்மளுக்கு ப்ரைஸுக்கு நல்லது கிடைக்கும். நல்ல யூனிட் கிடைக்கும் சார். நல்ல யூனிட்டும் கிடைக்கும். ஓகே. இதுதான் லாஸ்ட் யூனிட்டா ட்ரம்ப் இதில்? ஆமாம், லாஸ்ட். இந்த ஷோ வில்லா இஸ் ஃபார் சேல். இது ஒன்று தான். இப்போ உங்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுப்போம். நம்ம எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் முடிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹாட் கேக்காக இருக்குது. நாங்கள் காலிலேருந்து ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு நாங்கள் வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு அருமையாக இருக்குது. அப்படியே மூவினாலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே எல்லாமே ரெடியாக இருக்குல்ல? நீங்கள் உள்ளார வந்து பொட்டு படிக்கையோட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக செட்டில் ஆகிடலாம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து. இல்லை? அருமையாக இருக்குது. சூப்பர். தேங்க்யூ. நம்ம இன்னொரு எபிசோடில் அப்புறமா பார்ப்போம். அமேசிங்காக போச்சு. த ஹோல் டே வந்து நிறைய புது திங்ஸ் காமிச்சிங்க. இன்னும் நிறைய பார்க்கணுன்னு ஆசை. நம்ம உங்களோட ஷோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மக்கள் வந்தால் எங்களுக்கு எங்கள் சார்பாக எங்களுக்கு வந்து லண்டன் தமிழனோட மக்கள் வரும்போது தயவு செஞ்சு அவங்கள நல்லா இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து ப்ராப்பராக காமிங்க. அண்ட் டெஃபினட்டாக ஐ திங்க் தட் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் லாங் டேர்ம் நம்ம ரிலேஷன்ஷிப் வைப்போம். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ. தேங்க்ஸ். வணக்கம் சார். தேங்க்யூ.